நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். அதிமுகவின் இரு அணிகளின் நடவடிக்கைகளை 60 நாட்கள் கண்காணித்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தம்மிடம் அறிவுரை வழங்கியதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கைதாகி ஜாமீனில் விடுதலையாகியுள்ள டிடிவி தினகரன் மீண்டும் கட்சி பணிகளை தொடங்க உள்ளதாக கூறினார். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் வி.கே. சசிகலாவை டிடிவி தினகரன் இன்று சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு முன்னதாக பெங்களூருவில் டிடிவி தினகரனை அவரது ஆதரவாளர்கள் சந்தித்தனர். மேலும் பெங்களூரு சிறை வளாகத்திலும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் திரண்டிருந்ததால் சிறை வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. வி.கே. சசிகலாவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் 60 நாட்கள் பொறுத்திருந்து கட்சி நடவடிக்கைகளை கண்காணித்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தமக்கு அறிவுரை வழங்கியதாக கூறினார். பொதுச்செயலாளர்கள் இன்னும் ஒரு 2 மாதம் அவர்களுக்கு நேரம் கொடுப்போம். அதற்குள் அவர்கள் பேசி அவர்கள் சொன்னதை செய்யட்டும். அதற்குள் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பயங்களும் தெளிந்தால் அவர்கள் உண்மையை உணர்ந்து கட்சியின் தலைமையின் கீழ் பொதுச் செயலாளரின் கீழ் செயல்படுவார்கள் என்கின்ற கருத்தை என்னிடம் கூறினார்கள். அவரை கருத்தை ஏற்று நானும் இன்னும் ஒரு 2 மாதம் அவர்கள் பொறுத்திருப்போம். அவர்கள் சொன்னது போல் செய்கிறார்களா என்று பார்ப்போம். அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் என்னிடம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது கூறியிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் போல் தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் செயல்படுவதாக விமர்சித்த டிடிவி தினகரன் அமைச்சர்களுக்கு வானளாவிய அதிகாரம் கொடுத்தது யார் என கேள்வி எழுப்பினார். தம்மை கட்சியிலிருந்து நீக்க பொதுச் செயலாளரை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று கூறிய டிடிவி தினகரன் அமைச்சர்கள் ஏதோ ஒரு பயத்திலும் பதற்றத்திலும் செயல்படுவதாக கூறினார். அந்த பயம் என்னவென்று காலம் பதில் சொல்லும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கட்சியில நீக்கிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கிறது. பொதுச் செயலாளர் செயல்படாத முறையில் இருப்பதால் அந்த அதிகாரம் துணை பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரத்தை வானளாவிய அதிகாரம் படைத்த ஜெயக்குமாருக்கும் அந்த 20-30 மந்திரிகளுக்கும் யார் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் ஏதோ, நான் அன்றிலிருந்து சொல்கிறேன், ஏதோ ஒரு பதட்டத்தில் பயத்தில் இப்படி பேசி வருகிறார்கள். இந்த யார் மீது பயம் என்பது காலம் உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஆனால் அந்த பயத்தில் தெளிந்து அவர்கள் உண்மை நிலையை உணர்கின்ற காலம் விரைவில் வரும். ஜெயக்குமார் உள்ளிட்ட ஒரு சில அமைச்சர்களால் தான் குழப்பம் ஏற்படுவதாக டிடிவி தினகரன் ஆதரவாளரான கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தி கூறியுள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா நினைத்தால் அமைச்சர்களின் பொறுப்பும் பதவியும் பறிபோகும் என்றும் பெங்களூரு சிறை வளாகத்தில் பேட்டியளித்த புகழேந்தி தெரிவித்தார். சின்னம்மா பொதுச் செயலாளர், டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டார். இந்த மாதிரி ஆலோசனை கூட நடைபெற்று இந்த முடிவு எடுக்கிறதால மேலும் பிரிவு ஏற்படுத்தாதா? என்ன பிரிவு? அதாவது கட்சியினர் மத்தியில் ஒன்றும் பிரிவே இல்லையே. பிரிவுங்கிறது 0 பன்னீர்செல்வம் தானே. அங்கே இருக்க எம்எல்ஏ இங்கே வந்துட்டால் சரியாக போயிடும். நோ பிரிவு. இங்கெல்லாம் ஒற்றுமையாக தான் சார் இருக்கும். சார், நான் திரும்பி நம்ம சேனலுக்கும் 7க்கும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2-3 அமைச்சர் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதில் ஒருத்தர் ஜெயக்குமார் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கார். இது மாதிரி 2-3 அமைச்சர்கள் இருக்காங்க. அது பொதுச் செயலாளர் முடிவு பண்ணால் அமைச்சர்லேருந்து கட்சியிலேருந்து அவங்க வெளியில் போகின்ற நிலை ஏற்படும். ஆகவே அதற்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ரிசல்ட். அதிமுக மற்றும் ஆட்சி நலன் கருதி டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து தொடர்ந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜாமீனில் விடுதலையான டிடிவி தினகரன் மீண்டும் கட்சி பணியில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தார். இதுகுறித்து தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்து விவாதித்தனர். பின்னர் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செங்கோட்டையன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஜெயக்குமார், எம்ஜிஆர் உருவாக்கிய ஜெயலலிதா கட்டி காத்த அதிமுக அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என ஜெயக்குமார் கூறினார். கட்சி மற்றும் ஆட்சி நலன் கருதி அதிமுகவிலிருந்து விலகி இருப்பதாக கடந்த ஏப்ரல் மாதம் அளித்த வாக்குறுதியில் டிடிவி தினகரன் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் ஜெயக்குமார் கூறினார்.
நம்முடைய கழகத்தவர்கள், தலைமைகள், நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எடுத்த ஒருமித்த கருத்து, ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று என்ன முடிவு எடுத்தோமோ அதிலே ஆணித்தரமாக, உறுதியாக, தெளிவாக இருக்கின்றோம். எந்த தொடர்பும் அவர்களிடத்திலே எங்களுக்கு இல்லை. எனவே அவர்களை சார்ந்தும் நாங்கள் இல்லை, அவர்கள் பின்னணியில் இல்லை. அம்மாவுடைய அரசை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம், யாருடைய பின்னணியும் இல்லாமல். எனவே இதிலே எந்த அளவுக்கும் எல்லளவும் சந்தேகமில்லை, அணுவளவும் அவர்களை சார்ந்தவருடைய அந்த தலையீடு இல்லாமல் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் கனவு திட்டமான GSLV Mark 3 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு புதிய சாதனை படைத்துள்ளது. இந்தியாவில் தகவல் தொடர்பை மேம்படுத்தும் வகையில் 3136 கிலோ அதிக எடை கொண்ட GSAT-19 என்ற செயற்கைக்கோளை GSLV Mark 3 என்ற ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து இன்று மாலை விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்ட சில நிமிடங்களில் GSAT-19 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. தற்போது விண்ணில் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சியில் நம்ம 10 ஆண்டுகள் வரை செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் பூமியை படம் எடுத்து அனுப்புதல், கடல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல், சாலை போக்குவரத்தை கண்காணித்தல், நிலம் தொடர்பான தகவல்கள், புவியியல் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு தகவல் தொடர்பு பணிகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணில் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் கிரண்குமார், இஸ்ரோவிற்கு இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என குறிப்பிட்டார். மேலும் மத்திய அரசு அனுமதி வழங்கியதும் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் தொடங்கும் எனவும், வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் தொடர்ந்து PSLV ராக்கெட் மூலம் அனுப்பப்படும் எனவும் கிரண்குமார் தெரிவித்தார். Historic and important events today, which is the culmination of a large amount of work done over decades, and we are extremely happy that this mission has been successful and it has put GSAT-19 into its orbit, and from the initial parameters we have received, it's a perfect launch, and it has gone into the right perigee, apogee and inclination. இந்தியாவின் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது தொடர்பாக இஸ்ரோ விஞ்ஞானி சிவனிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். GSLV Mark 3 இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. தொடர்பாக நம்மிடையே இணைந்திருக்கும் விஞ்ஞானி சிவனிடம் சில கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார், இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நம்ம வர்த்தக ரீதியாக நமக்கு ஒரு முக்கியமான வெற்றியாகும். இதனால நம்ம பெரிய சேட்டலைட்டுகள்லாம் நம்ம நாட்டிலே உருவாக்கி நம்ம நாட்டிலே லான்ச் பண்ணலாம். நம்ம அடுத்த நாட்டை நம்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அது நம்ம செலவு குறையாதனால. சரி, இந்த GSLV Mark 3 தொலைத்தொடர்புக்காக அனுப்பப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? நமக்கு அட்வான்ஸ்ட் சேட்டலைட்னு சொல்லுவது, அதாவது நம்ம ஹை பெர்ஃபார்மன்ஸ் சேட்டலைட். அதனால நமக்கு நிறைய மக்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். அதனால இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரோ சார்பில் என்ன மாதிரியான செயற்கைக்கோள் விண்ணில் ஏவ திட்டம் இருக்கு? இது நமக்கு சந்திரயான் இருக்குது, ஆதித்யா இருக்குது. இது மாதிரி மற்ற PSLV வச்சு நிறைய ரிமோட் சென்சிங் சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணிட்டு. கருணாநிதி வைர விழாவில் பங்கேற்றவர்களின் வயது குறித்து எழுப்பப்பட்ட சர்ச்சை தொடர்பாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பதிலடி தந்துள்ளார். அவர்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். வைர விழா பற்றி விமர்சித்தது மட்டும் இல்லை, வைர விழா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, வயதானவர்களை கொண்டு இந்த விழாவை நடத்தியிருக்காங்க. சொல்றது யாருன்னா 16 வயது இளைஞர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். அதாவது சீனியர் சிட்டிசன்களையே கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவரிடத்திலிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. வயதானவர்கள் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன காரணம் அரசியல் ரீதியாக அல்ல, அரசியல் ரீதியாக புறந்தள்ளப்பட்டவருடைய கட்சிகள். அதில் வந்த எந்த கட்சியும் ஒரு தமிழ்நாட்டில் பலம் பொருந்திய கட்சி கிடையாது. எல்லாம் ஓரங்கட்டப்பட்ட கட்சிகள். அதனுடைய அடிப்படையில் சொன்னோம். உடனே வயசை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வயசை மறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டை அடிச்சிருமே இதுக்கு முன்னாடி.
மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 3 பேரை நகைக்காக கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து நாமக்கல் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. நாமக்கல் முல்லைநகர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் சிந்து, அவரது தாய் சத்தியவதி, பாட்டி விசாலாட்சி ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து நகைக்காக 3வரையும் கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சென்னையைச் சேர்ந்த சந்தானம், பரமத்தி வேலூரைச் சேர்ந்த இளங்கோ, வாணியம்பாடியைச் சேர்ந்த காமராஜ் ஆகியோரை கைது செய்தனர். இதுகுறித்த விசாரணை நாமக்கல் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிபதி சம்பத்குமார் இன்று தீர்ப்பளித்தார். அதன்படி நகை மற்றும் பணத்திற்காக 3 பெண்களை கழுத்தறுத்து கொலை செய்த இளங்கோ, காமராஜ் ஆகிய இருவருக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதனையடுத்து இருவரையும் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். மற்றொரு குற்றவாளி சந்தானம் கடந்த 2013ஆம் ஆண்டில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர் மணிவண்ணன் உடலுக்கு அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே தேப்பனந்தர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிவண்ணன். ராணுவ வீரரான இவர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் அண்மையில் உயிரிழந்தார். அவரது உடல் இன்று அதிகாலை சொந்த ஊரில் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து தமிழக அரசின் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆகியோர் இறந்த ராணுவ வீரர் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தமிழக முதல்வர் அறிவித்த நிவாரண நிதி 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது குடும்பத்தினருக்கு வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் தென் பிராந்திய ராணுவ தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் R.K. ஆனந்த் தேப்பனந்தல் கிராமம் சென்று மணிவண்ணன் வீட்டிற்கு நேரில் சென்று மலர் மாலை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தென் பிராந்திய ராணுவ நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். தமிழக அரசின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கு முன்னிலை வைக்கப்பட்டது. மாண்புமிகு அம்மாவின் அரசு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் நிதி அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு மேலும் தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து செய்ய ஆணையிட்டுள்ளார்கள். For this supreme sacrifice. On this occasion we all pray that his soul should rest in peace. We are with the family. We will make sure that the family is looked after. Thank you so much. வளைகுடா நாடான கத்தார் மற்ற அரபு நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாகவும் தீவிரவாத செயல்களுக்கு துணை போவதாகவும் கூறி கத்தாரின் உறவை 4 நாடுகள் துண்டித்துள்ளது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எகிப்து, பஹ்ரைன் உள்ளிட்ட 4 நாடுகளும் கத்தாரின் உறவை துண்டித்திருக்கிறது. அரபு நாடுகளில் தீவிரவாதத்துக்கு நிதி உதவி செய்வதாக கத்தார் மீது குற்றம் சாட்டி இந்த நடவடிக்கையை மேற்கண்ட 4 நாடுகளும் எடுத்துள்ளன. பஹ்ரைனின் உள்நாட்டு விவகாரங்களில் கத்தார் தலையிடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பஹ்ரைனில் இருக்கும் கத்தார் நாட்டவர் 14 நாட்களில் நாட்டை விட்டு வெளியேற பஹ்ரைன் அரசாங்கம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து 48 மணி நேரத்தில் கத்தார் நாட்டவர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அறிவுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எகிப்து உள்ளிட்ட 4 நாடுகளும் கத்தாருடன் இருக்கும் போக்குவரத்து சேவைகள் அனைத்தையும் நிறுத்தி இருக்கின்றன. 40% உணவுப் பொருட்கள் சவுதி அரேபியா வாயிலாகவே கத்தாருக்கு வருகின்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் மக்கள் மத்தியில் அச்சம் எழுந்திருப்பதாக கத்தாரில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த நடவடிக்கையால் கத்தாரில் உள்ள மக்கள் அனைவரும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க கடைகளை முற்றுகையிடக்கூடிய சூழல் நிலவுகிறது. மேலும் 10 நாட்களுக்கு முன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரபு நாடு தலைவர்களை சந்தித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதால் ஒரு பரபரப்பான நிலை காணப்படுகிறது. அல் ஜசீரா தொலைக்காட்சி நிறுவனத்தை பயன்படுத்தி கத்தார் தீவிரவாத சித்தாந்தத்தை பரப்புகிறது என சவுதி அரேபியா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இந்த சூழலில் 2022ஆம் ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை கத்தாரில் நடைபெறுமா என்ற சந்தேகம் கால்பந்து ரசிகர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.